ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வீட்டில் 1/2 கிலோ கடல் மாவு வச்சு நம்ம சூப்பராக பூந்தி லட்டு எப்படி செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 1/2 கிலோ கடல் மாவு பாக்கெட் உடச்சி நம்மளுக்கு 3 கப்பு ஆச்சுங்க. 3 கப்பு அளந்து கொட்டியாச்சு. நம்ம இந்த மாதிரி அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் லட்டு பர்ஃபெக்டாக வரும். 3 கப் கடலை மாவு கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலருக்காக சேர்க்குறேன். நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தப்புறம் நம்ம விஸ்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு கட்டி இல்லாமல் நல்லா சூப்பராக கரைக்கணும். முதல்ல கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம். கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பதத்துக்கு மாவை நல்லா சூப்பராக கரைச்சி எடுத்துக்கலாம். அதே கப்பால் நம்ம 3 கப் மாவுக்கு 3 கப் சர்க்கரை போட்டு பாகு காய்ச்சிக்கலாங்க. 3 கப் சர்க்கரை போட்டு அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றினா அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும். அதை சிம்மில் வச்சு நல்லா சர்க்கரை கரைய வரைக்கும் விட்டுடலாம். நல்லா சிம்மில் வச்சு சர்க்கரை கரைஞ்சப்பறம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது நல்லா காய்ச்சிக்கலாம். ஒரு கம்பி பதம் இதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பூந்தி கரண்டியில் மாவு நம்ம எண்ணெய் நல்லா காய்ச்சி இந்த பூந்தி கரண்டியெல்லாம் விட்டோம் இது நல்லா தட்டி விட்டோம்னா நல்லா முத்து முத்தாக பூந்தி விழுகுங்க. நல்லா பூந்தி விழுந்தப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 10 செகண்ட் வச்சதும் நம்ம சீக்கிரமாக பூந்தி எடுத்துடணும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அப்புறம் லட்டு பிடிக்க முடியாது, ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா இந்த பக்குவத்தில் எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு வச்ச எல்லா பூந்தியும் நம்ம காய்ச்சி வச்சு சக்கரை பாகில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டப்புறம் நல்லா அதுக்கு அந்த சக்கரை பாகில் சுட சுட நம்ம பொரிச்சு வைக்க எல்லா பூந்தியும் உள்ளே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் இது எல்லாம் சக்கரை பாகு பூரா உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கலந்து வச்ச எல்லா பூந்தியும் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் கடைசியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் தட்டி வச்ச ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாம். வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் 1-2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா முந்திரி திராட்சை நல்லா பொரித்து இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா கலந்து விட்டு அந்த முதல்லையே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணும் பூந்தி நல்லா ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி ஒரு கப்பு உள்ளே சேர்த்தோம்னா நல்லா லட்டு நல்லா சாஃப்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். நல்லா கலந்து விட்டப்பறம் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற உருண்டை நம்ம என்ன அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இன்றைக்கி உருண்டை சூப்பராக அழகாக கைக்கு வருது. நம்ம பூந்தி நம்ம பக்குவமாக இல்லைன்னா அந்த லட்டு பிடிக்க முடியாது, ரொம்ப ஹார்டாயிரும். அதனால தான் நம்ம போட்டதையும் பூந்தி எடுத்து இந்த மாதிரி சூப்பராக பொரிச்சுக்கணும். பாருங்கள், இன்றைக்கி நம்மளுக்கு 1/2 கிலோ கடலை மாவில் இன்றைக்கி 1/2 கிலோ கடலை மாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 70 லட்டு கிடச்சிருக்குங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கடைகளில் வாங்குகிற லட்டு மாதிரியே டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் லட்டு செஞ்சுருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எவ்வளோ லட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. என்ன தான் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் நாமளே வீட்டில் செய்கிற மாதிரி இவ்வளோ சூப்பராக சுத்தமாக நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவோடு செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு லட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.